வணக்கம். இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு தாட்டோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். அமெரிக்காவை பற்றி நிறையா சொல்கிறேன் இல்லையா, நிறையா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு உங்ககிட்டலாம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கிவன் அ சான்ஸ், அதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இங்கே இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இருந்துருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நிச்சயமாக மாட்டேன். ஏன் தெரியுமா? இவர்கள் நிறைய அவர்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள். அமெரிக்கர்களுக்கு தங்கள் சுதந்திரம், அமெரிக்கர்களுக்குன்னு இல்லை, இங்கு வாழ்பவர்களுக்கு அல்லது இன்றைய குழந்தைகளுக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. சுதந்திரம் முக்கியமாக என்ன அப்படின்னா, நினச்ச உடனே கிளம்பி டக்குன்னு கீழே இறங்கி வெளியில் போகிறது. ஒரு போர் அடிச்சதுன்னா இங்கேருந்து ஒரு கிளம்பி ஒரு கேபை பிடிச்சிருந்தோ அல்லது காரை எடுத்துட்டோ ஒரு பாண்டி பஜார் போகலாம், இல்லை அண்ணா நகர் போகலாம், எங்கே வேணால் போகலாம் நம்ம தனியாக நம்ம இஷ்டத்துக்கு. ஃபஸ்ட்டு அது முடியாது. இரண்டாவது, இப்பொழுது இந்தியாவில் நிறைய விஷயங்கள் ரொம்ப வேகமாக வளர்ந்துருது. நமக்கு அங்கேயே இருக்கிறதுனால நமக்கு தெரியல. நம்ம ஊர்லலாம் நம்ம ஒரு பர்ஸை மறந்து போய் வச்சிட்டோன்னா ஒரு ஃபோன் எடுத்துன்னு கூட வெளியில் போயிடலாம். எங்கே வேணாலும் யார் வேணாலும், ஒரு பூக்காரியோ பழக்காரனோ எல்லாருமே வந்து ஃபோன்பே ஜிபே எல்லாம் வாங்கிப்பாங்க. அந்த கான்செப்ட் எல்லாம் இங்கே வரவே இல்லை. இருக்குது, பட் ரொம்ப யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அது பெரிய கஷ்டமாக இருக்குது. அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. கண்டிப்பாக வேலெட் எடுத்துன்னு போகணும், ஐடி கார்டு எடுத்துன்னு போகணும், அண்டு நம்மளோட கிரெடிட் கார்டு வேணும். கார்டு இல்லாமல் இங்கே ஒன்றுமே வாங்க முடியல. அது ஒரு பெரிய கஷ்டம். அதாவது இண்டிபெண்ட்டாக இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர்களுடைய சுதந்திரத்துக்கு சில எல்லைகள் இருக்கின்றன. அந்த எல்லைகளுக்குள்ளே இருக்கணும், ரூல் படி இருக்கணும், கார் வச்சுருக்கணும், கார்டு வச்சுருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், காரை இப்படி தான் நிறுத்தணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி நிறைய இருக்குது. நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அந்த சுதந்திரமே ரொம்ப தனிதான். அதுவும் தனியாக இருப்பவர்கள், கொஞ்சம் வயசானவங்கள்லாம் இந்தியாவில் தான் ரொம்ப சுதந்திரமாக இருக்க முடியும். எதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். தேவைன்னா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நம்ம அசிஸ்ட் பண்ணுறதுக்கு கூட யாரையாவது நம்பிக்கையாக வச்சுக்கணும். பேங்க்கில் பணத்தை வச்சுக்கணும். நிறைய இப்போது தற்காலத்தில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அலர்ட்டாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமே தவிர, நம்முடைய சுதந்திரம் என்பது வேற. நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு. இந்தியாவில் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை பலருக்கும் தெரிவதில்லை. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்தியா இஸ் தி பெஸ்ட். என்ன கேட்டால் அப்படி தான் சொல்வேன். மறுபடியும் இன்னொரு விஷயத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.